அழுவுது, குழந்தைய விடுன்னு சொல்லுவாங்க சில பேர். அழுகுற குழந்தைய தூக்குன்னு சொல்லுவாங்க. எது கரெக்ட்னு நீங்க சொல்லுவீங்க? மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை இது இப்படிதான் விடாம இவங்களால மத்தவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியும் போது கூப்பிட்டு ஆரம்ப நிலையிலேயே அவங்கள புத்தி சொல்லி வழிமுறைப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, தெரபிஸ் இருக்கு, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. இந்த மொபைல் போன அம்மா யூஸ் பண்றா, அப்பா யூஸ் பண்றாரு, ஆள்ல உட்காந்து அவங்க என்ன நான் விளையாடுற டிவி பார்க்க அவங்க அதைதான் யூஸ் பண்றாங்க. அப்ப எனக்கும் அது வேணும் ஒண்ணும் இல்ல, நம்ம தான் அதை கொண்டு வரோம். சோ பேரண்ட்ஸ் பண்ற தப்புதான் இது. ஒருத்தங்களுக்கு மனநோய் இருக்குன்றதே நம்ம வீட்டுல யாரும் கண்டுபிடிக்காம அவங்கள நம்ம சகிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அவங்க செய்யற செயல்களால நம்ம பாதிக்கப்படும் போது நமக்குதான் மனநோய் வருமே தவிர அவங்க மனநோய் வழின்னு நம்ம யாரும் சொல்றது இல்லை. மூளை வளர்ச்சி, மன வளர்ச்சி, அந்த கட்டமைப்பு உருவாகுற அந்த 1 to 7 வயதுக்குள்ளான காலகட்டத்துல அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட அனுபவங்களால வர்றதுதான் இந்த பயங்களா இருக்கட்டும், நம்ம எப்படி இந்த உலகத்தை பாக்குறோம் அணுகுறோம்ன்றதா இருக்கட்டும் தீர்மானிக்கப்படும். கேரகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கக்கூடிய முக்கிய சிறப்பு விருந்தினர், பல் மருத்துவர், மனநல ஆலோசகர், குழந்தைகள் சிறப்பு நிபுணரும் கூட கீதாம்பிகா நம்முடன் இணைந்திருக்காங்க. அவர்களுடன் கேட்க நிறைய மருத்துவ குறிப்புகள் இருக்கு. குறிப்பா மனநலம் சார்ந்த மருத்துவ குறிப்புகள் என்னவரிடம் கேட்க போறோம். அவங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் மேடம். கேடகம் நேயர்களுக்கு வணக்கம் மேடம். இப்போ மனநலத்தை குறித்து பேசும்போது நிறைய பாக்குறோம். மனநல பாதிப்புக்குள்ளாக இருப்பாங்க, ஆனா பார்க்கும்போது தெரியாது உண்மையிலே அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாம் கூட வரும். இதெல்லாம் என்ன காரணமா இருக்கும்? எதனால அவங்களுக்கு அந்த மன சோர்வு அதிகமாக காரணம் என்ன? நீங்க கேட்டதுலயே பதில் இருக்கு. மனநலம் யாருக்கு பாதிக்கப்படுதுன்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மனநல காப்பகத்துக்கு கொண்டு செல்லப்படாததால் அவர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் மனநலம் ஏற்படுது. அதாவது ஒருத்தங்களுக்கு மனநோய் இருக்குன்றதே நம்ம வீட்டுல யாரும் கண்டுபிடிக்காம அவங்கள நம்ம சகிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அவங்க செய்யற செயல்களால நம்ம பாதிக்கப்படும் போது நமக்குதான் மனநோய் வருமே தவிர அவங்க மனநோய் வழின்னு நம்ம யாரும் சொல்றது இல்லை. அவங்களால நம்ம தான் பாதிக்கப்படுறோம். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லைங்களா? அதாவது எதனால இந்த பாதிப்பு அவங்களுக்கு அதிகமா இருக்கு, அந்த டிப்ரெஷனுக்கு என்ன காரணம்? ஓகே, நீங்க மன அழுத்தம் பத்தி பேசுறீங்களா, மனநோய் பத்தி கேக்குறீங்களா? மன அழுத்தம். சோ மன அழுத்தம்ன்றது என்னன்னா சார், எப்பயுமே நீங்க செய்ய வேண்டிய ஒரு செயல், அத மனசோ இல்ல ஒரு உங்களோட ஆழ் மனசோ இல்ல ஒரு மூளையோ அதை எப்படி செய்யணும்னு நினைக்குதோ அதை செய்ய முடியாத போறப்போ அதை நீங்க அடக்கிட்டு அதை வேற மாதிரி அதை செய்ய முடியாம போறப்ப உங்களோட உணர்வுகள் அழுத்தப்படுது பாத்தீங்களா, அததான் நம்ம மன அழுத்தம் சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் போறாங்க, அந்த வேலையில பிடிக்கல, வேலை பிடிக்காம யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க. வேலை பிடிக்காம இல்ல, அந்த வேலை செய்யற இடத்துல இருக்க சூழல் பிடிக்கல, அண்ட் அந்த சூழலை மாத்துறதுக்கான பவர் உங்ககிட்ட இல்ல, அது உங்களால செய்ய முடியல. உங்க கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயத்த, கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த நீங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண நினைச்சாலும் அது அழுத்தம் தான். கண்ட்ரோல் பண்ண முடியாம அங்கேயே நீங்க சகிச்சுட்டு இருந்தாலும் அது அழுத்தம் தான். சிம்பிளா சொன்னோம்னா எந்த ஒரு உணர்வையும் நம்ம கட்டுப்படுத்தி அதை ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்ணாம அதை கட்டுப்படுத்தி நம்ம அதை பண்ண முடியல, சரி நான் இப்படி வேற மாதிரி சமாளிச்சுட்டு போறேன்னு நீங்க பண்றீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல மன அழுத்தம் உருவாக ஆரம்பிக்குது. மனநலத்தை குறித்து பேசும்போது இந்த பயமே பயம். சில பேர் சின்ன ஒரு சத்தம் கேட்டா கூட பயப்பட ஆரம்பிப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதே ஒரு மனநோயா இருக்குமா? அது என்ன காரணமா இருக்கும் சார்? மனநலம்ன்றது பல வகை பிரிவுகளா இருக்கு. நிறைய பேர் அதை பத்தி பேசியிருக்காங்க. எவ்வளவு ஆராய்ச்சியாளர்கள், பிலாசபர்ஸ் காலமா பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த பயம் வர்றதுன்னு நீங்க கேக்குறப்போ சின்ன வயசுல அவங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்சஸ், நம்ம சைல்ட்ஹுட் ட்ராமான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுல ஏற்பட்ட ஒரு காயத்தோட தாக்கம். ஒரு ரணம் இருக்கு, அந்த ரணத்தை நீங்க ஆறாமலே வச்சிருக்கீங்க, சரியான மருந்து கொடுத்து சரியான கட்டு போட்டு அதை ஆற வைக்காம அது அப்படி ஆறா ரணமா இருக்கும் போது நாளை பின்ன லேசா ஒரு காத்து படும் போதோ ஒரு லேசான தூசி படும் போதோ கூட அந்த வலி ஆறாததுனால அது பெருசா நீங்க ஃபீல் பண்ணீங்க. ஆக்சுவலா நீங்க ஃபீல் பண்றது அந்த நேரம் அந்த பட தூசினாலோ காத்தாலேயோ இல்ல, அந்த பழைய நினைவுகள் இருக்கும் இல்லையா, இந்த ரணத்தோட அசோசியேட் ஆன, அதாவது இது கூட
சேர்ந்து உருவான நினைவுகள், அந்த நினைவுகளை தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்களே தவிர இப்ப இருக்க அந்த காயத்தை விட அந்தோட தாக்கம் அதிகமா இருக்கும். அதனால சிலது பயமா மாறலாம். அந்த சின்ன வயதுல குழந்தையோட அந்த வளர்ப்பு, அந்த கட்டமைப்பு, மூளை மன வளர்ச்சி, அதோட மூளை வளர்ச்சி, மன வளர்ச்சி, அந்த கட்டமைப்பு உருவாகுற அந்த 1 to 7 வயதுக்குள்ளான காலகட்டத்துல அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட அனுபவங்களால வர்றதுதான் இந்த பயங்களா இருக்கட்டும், நம்ம எப்படி இந்த உலகத்தை பாக்குறோம் அணுகுறோம்ன்றதா இருக்கட்டும் தீர்மானிக்கப்படுது. 1 to 7 வயது வரைக்கும் வரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் தான் மனநோய்க்கு காரணமா இருக்கிறது வந்து புரிதல் இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு நார்மலா தன்னைத்தானே எப்படி ஒரு குழந்தை அழுகுது, குழந்தைய விடுன்னு சொல்லுவாங்க சில பேர், அழுகுற குழந்தைய தூக்குன்னு சொல்லுவாங்க. எது கரெக்ட்னு நீங்க சொல்லுவீங்க? அழுகுற குழந்தைய ஆறுதல் படுத்தி அதை சமாதானப்படுத்துறது சரியானதா பார்ப்போம். சரியானது நீங்க சொன்னது. நீங்க சொல்ற மாதிரி நல்லா அழுகணும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. சோ இந்த நல்ல ஒரு குழந்தைய அழுவ விடும் போது அந்த குழந்தை வந்து நம்ம நினைப்போம் அழுது கவனிக்கலன்னு அதுவே நிறுத்திடும் நம்ம நினைப்போம். ஆனா அந்த குழந்தை ஏதோ ஒரு தேவை, குழந்தைகளுக்கு இருக்கிறது எல்லாமே பேசிக் நீட்ஸ்னு சொல்லுவோம், பேசிக் எசென்சியல் நீட்ஸ். அது இருந்தாதான் ஒரு குழந்தை இந்த உலகத்துல நம்ம இங்க பொருந்துறோம், நம்ம இங்க இந்த உலகத்தை சேர்ந்தவங்க தானோ, நம்ம சேஃபா இருக்கோன்றதோ ஒரு குழந்தைக்கு முதல் தேவை. ஒரு குழந்தைக்கு சேஃப்டி. ஒரு குழந்தை அழுகுறப்போ அதை அடம்பிடிச்சு அழுகுறதா இருக்கட்டும், எதுக்காக அழுகுறதா இருக்கட்டும், ஒரு சாக்லேட் கேட்டு அழுகுறதா இருக்கட்டும், முதல்ல அந்த குழந்தைய கம்ஃபர்ட் பண்ண பார்க்கணும். நம்ம எடுத்து நீங்க சொன்ன மாதிரி அணைச்சு நாங்க இருக்கோம், நீ என்ன பண்ணாலும் நாங்க இருக்கோம், முதல்ல கூல் ஆகுன்னு அந்த குழந்தைய நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து பார்க்கணும். ஏன்னா ஏதோ ஒரு தேவை அதுக்கு நிறைவேறப்படாததுனால அது அங்க அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக அழுகுது. குழந்தைங்க அழுகுறதே அட்டென்ஷன் சீக் பண்றதுன்னு சொல்லுவோம். ஒருத்தனை தன்னை தாயோ தந்தையோ தன்னை தூக்கணும், தன்னை பார்க்கணும், தன் தேவை பூர்த்தி செய்யப்படல. அந்த தேவை வந்து ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு எமோஷனா இருக்கலாம், அது என்னன்னு அங்கேயே கவனிக்கப்படணும். அப்படி கவனிக்கப்படாம இருக்கப்போ ஒரு குழந்தையால தன்னோட உணர்ச்சிகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. ஒரு 7 வயசுக்குள்ள ஒரு குழந்தைக்கு இந்த ஒரு டூல், அதாவது இப்படி தன்னோட உணர்வுகள் அழுவும் போது நமக்காக கூட இருப்பாங்க, நம்ம அழுதாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவோம், நாம கவனிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அழுவ வேண்டியதில்லை என்று ஒரு குழந்தைக்கு கரெக்டா சொல்லி நம்ம வளர்க்கிறப்போ அந்த குழந்தை வளரும் போதும் தான் தேவையை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி அழுவாம சண்டை போடாம தான் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி உலகுக்கு சொல்றதுன்றத அழகா செக்யூர் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவோம். சுத்தி இருக்கவங்களோட செக்யூரான ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்த நம்ம வழிவகை செய்யணும். அதனாலதான் நாங்க 1 to 7 வயசுல இப்படி 1 to 7 வயசு வரைக்கும் ஒரு சுத்தி இருக்க ஒரு என்விரான்மெண்ட், கேர் டேக்கர்ஸ், அம்மா அப்பா தாத்தா பாட்டி, இவங்கெல்லாம் அந்த எமோஷனல் நீடா இருக்கட்டும், இல்ல தேவையான அந்த உணவு, ஒரு பினான்சியல் சேஃப்டி, இந்த ஏதாவது ஒரு தேவை பற்றாக்குறை ஏற்படும் போது அந்த பற்றாக்குறை ஏற்பட்டு அந்த குழந்தை அதை சொல்லும் போது அது கவனிக்கப்படாம கண்டுக்கப்படாம விடப்படும் போது அந்த குழந்தை அதை உள்ள ஒரு காயமா அதை ஒரு வாய்டுன்னு சொல்லுவோம், ஒரு அந்த அது கிடைக்காம அந்த ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆகிருக்கும். அந்த ஸ்பேஸ் திரும்ப ஃபில் ஆகி அந்த குழந்தையே இதுதான் என்னோட எம்டி வாய்டு, அந்த வாய்டு இதுதான் உணர்ந்து பெருசாகி உணர்ந்து சரிப்படுத்துற வரைக்கும் அந்த ஒரு காயோட இடமா இருந்துட்டே இருக்கும். பெரிய வயது வரும்போது கூட நமக்கு அந்த வேலையில ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள், வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் கூட அந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு எப்படி எடுத்துக்குமா? பல பிரச்சனைகள் இருந்தா அப்படியே இருந்து அதுவே கொஞ்சம் பெரிய மனநோயா மாறுமா? இப்போ ஒரு குழந்தை வந்து அழுகுறப்ப அவங்க அம்மா அப்பாவால கவனிக்கப்பட்டு அந்த குழந்தைக்கு ஒரு தேவை, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோ, ஒரு தூங்குறதுக்கு சேஃபான ஒரு இடமோ, தேவைன்னு கேட்ட உடனே உணவோ, இதெல்லாம் தந்து வளர ஒரு குழந்தை நாளைக்கு ஒரு ரொம்ப ப்ரெஷர் இருக்க ஒரு வேலை இருக்க இடத்துக்கு போகும்போது கூட தன்னை அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணும். அது கிட்ட அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், தான் அதுக்கு அடாப்ட் ஆகிக்க பார்க்கும், இல்ல அந்த இடத்த தனக்கேத்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியாவது இருக்கும். இப்போ இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் நிறைவேறப்படாத குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் மத்தவங்களோட லேக் ஆவாங்க, மத்தவங்களோட அந்த போட்டியில ஈக்குவலா இருக்க மாட்டாங்க, எங்கேயும் ஒரு குறை இருக்கு. சோ அதனால இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரேக்கப் வருது, அதாவது தாங்கிக்க முடியல, சரியா? ஏன்னா அந்த எமோஷனலா அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த நீடு பூர்த்தி செய்யப்படாததுனால ஒரு பிரேக்கப் வரும்போது தான் தகுதி இல்லாதவங்களோ, தான் அன்புக்கு பாத்திரமா இருக்கக்கூடிய தகுதி கூட இல்லாதவங்களோட அந்த குழந்தை தன்னைத்தானே எல்லாருக்குள்ளயும் ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை என்ன கிடைக்கலையோ பெருசானதுக்கு அப்புறமா ஃபியூச்சர்ல ஏதாவது அது கிடைக்காத போறப்ப அந்த குழந்தை இன்னர் சைல்டுன்னு சொல்லுவோம், அது ட்ரிகர் ஆகும்.
அதை நம்மளே உணர்ந்து அதை நம்மளே கொடுக்குறப்போ சரியா எல்லாத்தையும் எமோஷனல் அஜிலிட்டின்னு சொல்லுவோம். நம்ம உணர்வுகளை அழுத்தி வைக்காம டிப்ரெஷன், அழுத்தி வச்சா டிப்ரெஷன், ரிக்ரெஷன், டிப்ரெஷன். ரிக்ரெஸ் பண்ணும்போது உங்க உணர்வுகளை உள்ள அழுத்துறதுக்கு பேரு ரிக்ரெஸ்ன்னு சொல்லுவோம் நாங்க. அந்த டேர்ம் ரிக்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது உடம்புல வர சிம்டம் தான் டிப்ரெஷன் சொல்றோம். அப்படி டிப்ரெஷனா அழுத்தாம ஒரு குழந்தைக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரிஞ்சிருந்தா, ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பா இருக்கட்டும், ஒரு வேலை இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அது தன்னைத்தானே அதை ஃபீல் பண்ணி, ஓ நான் இந்த இடத்துல ப்ரெஷரை உணர்றேன், அந்த ப்ரெஷர்னால நான் இப்படி பாதிக்கப்படுறேன், எனக்கு சோர்வு ஏற்படுது, தலை வலிக்குது, என்னால எந்திரிக்க முடியல, காலையில டயர்டா இருக்குன்னு அது உணரும். தானே உணர்ந்துக்கும். உணர்ந்து இதுக்கு நான் என்னை எப்படி கோப் அப் பண்ணிக்க போறேன், எப்படி நான் சரிப்படுத்தி அடுத்த நாளை கொண்டு போறேன்னு அதுவே பண்ணிப்போம். அப்படி பண்றதுக்கு தான் இந்த பேசிக் ஃபவுண்டேஷன் குழந்தைய வளர்க்கறதுல நம்ம பார்த்திருக்கு. இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க, இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்க வாய்ப்பு, நிறைய பேர் இருக்கும். இது மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கே இது ஒரு தீர்வா நீங்க சொல்லக்கூடிய சொல்யூஷன், அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சொல்யூஷனா என்ன இருக்கு? நம்ம இப்ப இந்த சொல்யூஷன் சொல்லணும்னு சொன்னீங்க இல்லையா, இப்ப நீங்க உங்களோட ஜாப்ல இன்னும் மேல போறதுக்கு ஷார்ட்டா என்ன ஒரு கோர்ஸ் நான் கண்டக்ட் பண்றேன்னா நிறைய பேர் வருவாங்க. அண்ட் நீங்க ஒரு யூடியூப்ல டக்குனு உங்க கண்டென்ட் பார்க்கப்படணுமா, வைரல் ஆகணுமா, நான் ஒரு கோர்ஸ் நடத்துறேன்னு சொல்லுங்க, நிறைய பேர் பார்க்க வருவாங்க. ஆனா நம்ம இந்த மனநலம் பத்தி ஒரு கண்டென்ட் போடுறப்போ எனக்கு இல்ல மனநலம் இருக்குன்னு டக்குன்னு அதை ஸ்க்ரோல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ மனநலம் தன்கிட்ட ஒரு குறை இருக்கிறதுனால வர்றதுதான் மனநலம்ன்றதை விட அது மன அழுத்தம். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை நம்ம ஐடென்டிஃபை பண்றதும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இப்ப நீங்க உங்களை சுத்தி இருக்கவங்க ஒரு ஏதோ டிப்ரெஷனா இருக்காங்கன்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்ப டிப்ரெஷனே மனநலம் பாதிக்கப்பட்டவர்களால பார்க்கப்படுமா? இதை கண்டுக்காத பட்சத்தில், இதை கண்டு கொள்ளப்படாத பட்சத்தில், அவர்களுக்கு யாரும் உதவி செய்யாத பட்சத்தில் அவங்க என்ன செய்வாங்க? அவங்களால மீட்டு வர முடியல, அவங்க மீற முடியாத ஒரு ஆழத்துல இருக்காங்கன்னு சுத்தி இருக்க அப்பா அம்மாவும் ஐடென்டிஃபை பண்ணல. அவன் ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு, அதுல போய் இப்படி உடஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கான், அடுத்த வேலையை பார்க்காம சட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கான த்ரெஷோல்ட், எமோஷனல் த்ரெஷோல்ட், ஒரு விஷயம் எமோஷனலா ஒருத்தங்களை லைட்டா பாதிக்கும், ஒருத்தவங்களை ரொம்ப ஆழமா பாதிக்கும். முதல்ல மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க கூடாது. ஒரு வயிறு வலி ஒருத்தருக்கு ஒரு அளவுல இருக்கும், இன்னொருத்தருக்கு அது அதிகமா தெரியலாம். எனக்குள்ளதான் வயிறு வலி வந்துச்சு, நான்லாம் இல்லையா அப்படின்னு சொல்றது கேஸ் லைட்டிங், பத்த வைக்கிறது. நீங்க மத்தவங்க கஷ்டத்தை உணரலன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி பத்த வைக்கிறது மட்டும் பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். சோ அந்த மாதிரி பிரச்சனையில இருக்கவங்கள நம்மளே இப்ப நீங்க கூட உங்க குழந்தை உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? சும்மா இதே சொல்லும், ஸ்கூலுக்கு அனுப்புற வழியை பாரு அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பி வைக்கதான் பார்ப்போமே தவிர என்ன ஆச்சுன்னு முதல்ல உட்காந்து கேட்போமா? அந்த குழந்தை அளவுல போய் உட்கார்ந்து என்ன ஆச்சு, என்ன பண்ணுது உனக்கு நம்ம என்னைக்காவது சாஃப்டா கேட்போமா? டிராமா போட ஆரம்பிச்சுட்டான்னு பண்ணிட்டு ஸ்கூலுக்கு சும்மா சில சமயம் இது நிஜமா கூட இருக்கலாம். சோ நம்மளுக்கு ஆராய தெரியணும் ஒருத்தங்க நிஜமாவே டிப்ரெஷன்ல இருக்காங்களா. சோ மன அழுத்தத்துல பாதிக்கப்படுறது வேற, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களால் மன அழுத்தத்துக்கு ஆளாபவர்கள் இருக்கிறார்கள். சோ இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை இது இப்படிதான் விடாம இவங்களால மத்தவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியும் போது கூப்பிட்டு ஆரம்ப நிலையிலேயே அவங்கள புத்தி சொல்லி வழிமுறைப்படுத்தி கொண்டு வரதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, தெரபிஸ் இருக்கு, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. இவங்க கிட்ட கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட அவங்களுக்கான ஒரு தனி அணுகுமுறை இருக்கு. அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறப்போ அவங்க உங்களுக்கு உதவுவாங்க. இவங்கள ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க கொண்டு வந்துடலாம். இவங்களும் அவங்கள பாத்துக்கிற மாதிரி இவங்களால மத்தவங்களும் பாதிக்கப்படாத அளவுல நீங்க கொண்டு வந்துடலாம். சோ அந்த ஹெல்ப், அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்றத அவங்களே உணர முடியாத இடத்துல நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு அந்த பொறுப்பு அதிகமாகும். ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய மனநல இருக்கக்கூடிய மனநல காப்பகத்துல அவங்க அந்த இடத்துலதான் அந்த மருத்துவம் கொடுக்கப்படுது. சிலர் வீட்டுக்குள்ளேயே வச்சு பண்றாங்க, வீட்டுக்குள்ளே நாங்களே பாத்துக்கிறோம் வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்? இந்த மனநல மருத்துவமனையை பொறுத்தவரையில அதுக்கான மருத்துவர்கள் அந்த இடத்துல 24 மணி நேரமும் பாதுகாப்பு இருந்து அவங்களுக்கு ஒரு மருத்துவத்தை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. வீட்டுல வச்சு பார்க்கும்போது எப்படி இது ஒரு பெரிய பிரச்சனை கொடுக்கும்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மன அழுத்தத்துல இருக்கவங்களுக்கு அவங்கள யாரும் புரிஞ்சுக்கலன்றதுதான் பிரச்சனை. அவங்க பிரச்சனைய அவங்க யோசிக்கிற ஆழத்துல போய் யாரும் இறங்கி பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னோட பிரச்சனைய நான் உணர்ற மாதிரி யாரும் உணரலையே, ரிலேட் பண்ணிக்கலையே அப்படின்றதுதான் வலியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க தனக்கு உதவி தேவைன்றத சில பேர் சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் டிப்ரெஸா ஃபீல் பண்றேன், அவங்களே போய் கூட தெரப்பி எடுத்துப்பாங்க, இல்ல பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க டல்லா இருக்கிறத பார்த்து. சில பேர் எனக்கு ஹெல்ப்
தேவையே கேட்க முடியாத செல்ஃப் ஓகே. நீங்க ஒத்துழைக்காதவங்களை பத்தி கேட்டீங்கன்னா சின்ன வயசுல இருந்து கரெக்டா அந்த அவங்களோட பிஹேவியரை கண்டுபிடிச்சு அவங்கள வழிமுறைப்படுத்தி கொண்டு வராம கைய மீறி போயிட்டாங்க அப்படின்னா டாக்டர் கிட்ட போய் ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ணணும்னு அவங்க சொல்ற பட்சத்துல அங்க இருந்து ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, அது கொடுத்து சரிப்படுத்தலாம். இல்ல நீங்க அதையும் மீறி வீட்டுல வச்சு பண்ணக்கூடியவர்கள் நிறைய நம்ம பாக்குறோம். அதனால வந்து பலருக்கு பாதிப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா இவங்களை வந்து நம்ம மனநல காப்பகத்துல வச்சுதான் பாக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல அவங்களால மத்தவங்களுக்கு ஹார்ம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கே தெரியாத அவங்க ஹார்ம் பண்ணிட்டு இருக்காங்க மத்தவங்கள. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க கண்டிக்கப்படல. எந்தெந்த இடத்துல கண்டிக்கப்படணுமோ அந்த நான் சொன்னேன் இல்லையா 1 to 7 வயசு அந்த கட்டமைப்புல பேரண்ட்ஸோட ரோல் ரொம்ப பெருசு. அந்த 7 வயசுக்குள்ள கட்டமைப்புக்குள்ள கொண்டு வராம தப்பு பண்றப்ப சின்ன சின்ன தப்பு பண்றப்பதான் ஒரு பென்சில் ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டு வரப்போ எடுத்துட்டு வராதன்னு சொல்லாம ஓகே ஏதோ எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு விட்டுட்டா, இல்ல ஸ்கூல்ல ஒரு குழந்தைய ஹர்ட் பண்ணிட்டாங்க, அத ஸ்கூல் மிஸ் வந்து உங்ககிட்ட சொல்றாங்க. ஸ்கூல்ல சும்மா மிஸ்ஸுக்காக கண் துடைப்புக்காக அந்த குழந்தைகிட்ட கேட்டு வீட்டுக்கு வந்து என் குழந்தை அப்படி பேசுனா அவன் கஷ்டப்படுவான்னு விடப்படுற குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்களா. சும்மாவே நீ சூப்பர்டா, நீ நல்லா வேண்டா, அந்த குழந்தை தனக்குள்ளேயே தான் ரொம்ப இந்த உலகத்துல வந்து தாங்கப்பட வேண்டிய ஒரு குழந்தைன்னு தன்னோட பத்தி ஒரு இமேஜ் எடுத்துட்டு இருக்கோம். அது ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ரியாலிட்டியே கிடையாது, அது இல்யூஷனுக்குள்ள தனக்கான ஒரு ரியாலிட்டியை கிரியேட் பண்ணி பார்த்துருக்கோம். அது பொது உலக ரியாலிட்டி கிடையாது. அதை அவங்க உணரவே மாட்டாங்க. இவங்களால மத்தவங்க கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க. சோ இதை ஐடென்டிஃபை பண்ணி இவங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறதே கஷ்டமா இருக்கும். தெரபிக்கு நீங்க அவங்க ஒத்துழைக்கவே மாட்டாங்க. ஒத்துழைக்காதவங்கள அங்கேயே ஹாஸ்பிட்டல் அவங்க யாரையும் பார்க்க விடாம அங்கேயே ஸ்டே பண்ணி 1 month அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் பண்ணி ஆகணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்க குழந்தைகளா இருக்கட்டும், உங்களோட சகோதரர்களா இருக்கட்டும், அவங்க ஒரு தப்பான விஷயம் பண்றாங்கன்னா தயவு செய்து துணை நீக்காதீங்க. நீங்க துணை நீக்கும் போது நீங்க அதை சகிச்சுக்கிறது, நம்ம பண்ண தப்ப இவங்க சகிச்சுப்பாங்கன்ற மெசேஜ மட்டும் தான் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, புரியுதுங்களா? இந்த மனநோய் உள்ளவங்களுக்கு அவங்கள வந்து நம்ம சைக்கோபாத்னு சொல்லுவோம், சோசியோபாத்னு சொல்லுவோம். இவங்க நம்மள யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களோட எண்ண ஓட்டங்களே வேற மாதிரி இருக்கும். அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க நம்ம ஒருத்தங்களை காயப்படுத்துறோம். இவங்க நம்ம காயப்படுத்துறத தாங்கிக்கலாம். நான் காயப்படுத்துற இடத்துல இருக்கேன்னு தன்னைத்தானே வந்து ஐ டிசர்வ் டு ஹர்ட் அதர்ஸ், ஐ பிலாங் ஹியர் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாலிட்டியில வாழ்வாங்க. சோ அவங்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டம். ஆனா நீங்க தெரபிக்கோ இல்ல கவுன்சிலிங்கோ கூப்பிட்டு போறது நல்லது. குழந்தைகள் வந்து செல்போன் பயன்பாடு அதிகமா இருக்கு. இப்போ நீங்க சொல்றது ஒரு சாப்பாடு ஊட்டுறதுனால அவங்க செல்போன் இருந்தாதான் அதுல ஒரு காற்று ஏதோ பார்த்தாதான் அவங்க அந்த சாப்பாடு. இது வந்து பெற்றோர்களே வந்து ஊக்குவிக்கிற அளவுல நிறைய இருக்கு. சில குழந்தைகள் தூங்கும் போது கூட செல்போனை பயன்படுத்துற மாதிரி ஆக்சன்லாம் கொடுக்குற வீடியோல நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் கூட ஒரு மன அழுத்தமா ஒரு மனநோயா மாறுது. அது வந்து அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு சீரழி காரணமா மாறுது. எப்படி இதுக்கெல்லாம் என்ன சொல்லி சொல்லுவோம்? பெற்றோர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்ன இருக்கு? இது வந்து ஒரு நல்ல கேள்வி. இது மனநோய் மன அழுத்தம்ன்ற டாபிக்கை விட குழந்தை வளர்ப்புலதான் வரும் திரும்பவும். இப்ப வந்து நம்ம வந்து பெரியவங்க வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், கையில காசு வாங்குறோம். இப்போ ஒரு போன் வாங்கணும், ஒரு குழந்தை வந்து போய் அதுவே ஒரு போனை வாங்கி நான் கேம் விளையாட போறேன், பிளே ஸ்டோர்ல கேம் இருக்கும்ன்றது அந்த குழந்தைக்கு தெரியாது. எல்லாமே குழந்தைங்க கத்துக்கிறது நம்ம பண்ற ஆக்ஷனை பார்த்துதான், நம்ம எப்படி பல்ல தேய்க்கிறோன்றதை பார்த்துதான் பல்ல தேய்க்க கத்துக்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸை வச்சுதான் அம்மா அப்பா நம்ம சொல்லி தரதான் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒரு குழந்தை மொபைல் போன் யூஸ் பண்ணது அதுவேதான் முதல்ல நீங்க அந்த போன் அது கையில கொடுத்துருக்கீங்க, நம்ம தான் கொடுத்துருக்கோம். 2வது அந்த குழந்தை முன்னாடி உங்களோட மொபைல் யூசேஜ் அதிகமா இருந்திருக்கு. சோ அது ஒரு முக்கியமான பொருள். எப்படி வந்து அம்மா கிச்சன்ல பாட்டு வச்சு சமைப்பாங்களோ அந்த குழந்தை எடுத்துட்டு வந்து ஹால்ல வச்சு கிண்டி கிண்டி விளையாடுமோ வளர்றப்போ, ஆம்பளை குழந்தையா இருந்தாலும் அதை பண்ணும். ஏன்னா அவன் அம்மா அது பண்றா, சரியா? சோ அதே மாதிரி இந்த மொபைல் போனை அம்மா யூஸ் பண்றா, அப்பா யூஸ் பண்றாரு, ஹால்ல உட்காந்து அவங்க என்ன நான் விளையாடுறேன் டிவி பாக்குறேன், அவங்க அதை தான் யூஸ் பண்றாங்க. அப்ப எனக்கும் அது வேணும் ஒண்ணும் இல்ல, நம்ம தான் அதை கொண்டு வரோம். சோ பேரண்ட்ஸ் பண்ற தப்புதான் இது. 2வது சாப்பிடும் போது அது இருந்தாதான் சாப்பிடுவேன்னு ஒரு குழந்தை சொல்லுச்சுன்னா அந்த இடத்துல அது பிடிக்கிற அந்த அடத்துக்கு நீங்க ஈல்ட் ஆயிட்டீங்கன்னா, அதாவது விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைய திரும்ப நீங்க பிடிக்கவே முடியாது. இந்த மாதிரி குழந்தைங்க தான் வெளியில நீங்க மால்ல ஷாப்பிங் சென்டர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டாய் எடுத்துட்டு அந்த குழந்தை கத்தம் அழுவும், எனக்கு வேணும் இல்லைன்னா நான் வரமாட்டேன். அந்த பேரண்ட்ஸ் அந்த இடத்துல அதை கொடுத்துருவாங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த குழந்தை அதை பண்ணுது. குழந்தைங்க வந்து கிளவர் தான். என்ன தெரிஞ்சுப்பாங்கன்னா நம்ம என்ன இம்ப்ரிண்ட்
கொடுக்குறோமோ, என்ன மெசேஜ் கொடுக்குறோமோ அதுதான். வீட்டுல என் அம்மா அப்பா நான் அழுதா ஒரு பலூன் கேட்டா, இப்ப எனக்கு பலூன் வேணும் ஸ்கூல்ல இருந்து போகும்போதுன்னா கடையில நிறுத்தி ₹1 தானே வாங்கி கொடுத்துருவாங்க பலூன் அப்படின்ற மெசேஜ் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த பலூன் ₹1. குழந்தை அதுல இருந்து எடுத்துக்கிற மெசேஜ் இது ₹1 தான், அதனால பலூன் வாங்கி கொடுத்தாங்க அம்மான்றது இல்லைங்க. அந்த குழந்தை எடுத்துக்கிற ஒரே மெசேஜ் அடம் பிடிச்சா என் அம்மா அப்பா எதுனாலும் கொடுப்பாங்கன்ற மெசேஜ் தான். நாளைக்கு அதே குழந்தை ஒரு ₹1000 பொம்மையை டெடி பேர கடையில காட்டி கேட்கும் போது உங்களால நீங்க நோ சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு புரியாது. ஏன் இன்னைக்கு அழுதப்ப எனக்கு பலூன் கிடைச்சது, இன்னைக்கு அழுகுறப்ப ஏன் டெடி பேர் கிடைக்கலன்னு அந்த குழந்தை யோசிக்குமே தவிர இந்த பலூன் ₹1 அது ₹1000 அந்த குழந்தைக்கு தெரியாது. புரியுதுங்களா? சோ அந்த பலூன் விஷயத்துல இருந்தே நீங்க அந்த கண்ட்ரோல், பலூன்னா இன்னைக்குதான் கிடைக்கும், டெய்லி கேக்குறப்ப வீட்டுக்கு போறப்ப பலூன் கிடையாதுன்றத நீங்க அந்த குழந்தைக்கு கொடுத்து வளர்க்கலன்னா, நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த போன் பார்த்தாதான் சாப்பிடுவேன், கையில போன் இருந்தாதான் தூங்குவேன், இதெல்லாம் அதோட தொடர்பா வர்றதுதான். சோ பேரண்ட்ஸ் கிட்டதான் எந்த அளவுல இழுத்து பிடிக்கணும், எந்த அளவுல லூஸ் கொடுக்கணும்ன்ற கண்ட்ரோல் இருக்கு. அதை சரியா மைண்ட்ஃபுல்லா கான்சியஸா, அதாவது இததான் நான் பண்றேன், என் குழந்தை இப்படிதான் நான் கொண்டு வர போறேன்ற கட்டுக்கோப்பா நீங்க கொண்டு வரணும்ன்ற முடிவெடுத்து ஒரு குழந்தைய வளர்க்கும் போது குழந்தை கரெக்டா வரும். ஓகே, இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்க இன்டர்வியூ நன்றிமா.